முருங்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இந்த ஒரு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு இட்லி, தோசை, சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும். சாதத்தோட இந்த ஒரு ஸ்பூன் பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? முருங்கீரை பொடிக்கு இப்போ தேவையான பொருளை ஒன்றா வறுத்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கு 2 கைப்பிடி அளவு முருங்கீரை, அதை ஒரு இரும்பு கடாய் இல்லை எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிருங்க. அதை வறுத்து எடுத்துக்கிடுவோம். கருப்பு உளுந்து 3/4 கப்பு, அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து அந்த பிளேட்லேயே கொட்டிக்கிடுவோம். கடலப்பருப்பு ஒரு 3 டீஸ்பூனு, அதுவும் அதோடைய துவரம்பருப்பு 2 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, எல்லாத்தையும் பொன்னிறமாக, எண்ணெயே ஊற்றக்கூடாது, எண்ணெயே ஊற்றாமல் தான் வறுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கட்டி பெருங்காயம் அதையும் இதில் நல்லா போட்டு பொரிய விட்டு எடுத்து அதோட சேர்த்துக்கிடுவோம். அதிலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அதையும் ஒரு 10 வெள்ளைப்பூடு அதையும் போட்டு நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு 10லேருந்து 12 வரமிளகா, ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பு எதுக்கு போடுறோம்னா அந்த மிளகா நெடி வராமல் இருக்கும். அதையும் வறுத்து இதில் கொட்டிக்கிடுவோம். கொட்டிட்டு இப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பெருங்காயமும் மிளகாயமும் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பொடிக்கு தேவையானதெல்லாம் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு, லாஸ்ட்டாக தான் முருங்கைக்கீரையை போட்டு சுற்றி எடுத்தோம்னா நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொடி ரெடி. இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.